Hi guys, Hi guys. welcome back to kknanban. இன்னைக்கு வீடியோல கப்ப பிரியாணி எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கப்ப பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பீஃபை நல்லா கழுவி எடுக்க போறோம். எப்பவுமே கப்ப பிரியாணிக்கு பீஃப் எடுத்துக்கோங்க. பீஃப் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் தரும் கப்ப பிரியாணிக்கு. இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். நாங்கள் வந்து நம்ம வந்து கப்ப பிரியாணிக்கு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சாலே போதும். அதனால தான் நாங்கள் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம நெருப்பு பற்ற வச்சாச்சு. இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் கப்ப பிரியாணிக்கு மரச்சினி கிழங்கு எடுத்துருக்கோம். அதையும் நல்லா தோலெல்லாம் எடுத்து வேக வச்சிட்ருக்கோம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நாங்கள் வேக வச்சிட்ருக்கோம். தண்ணி நல்லா கொதித்து ஒரு அரை வேக்காடு ஆனதுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சப்போஸ் கிழங்கு வேகாமல் இருக்கும், அதனால ஒரு பாதி வெந்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கிழங்கையும் பீஃபையும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போது பிரியாணி கிண்டலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நாங்கள் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து உள்ளி ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயும் இது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ அப்படியே இன்னும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூட நாங்கள் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு தள்ளி வச்சுருக்கோம், அதை இது கூட ஆட் பண்ணுங்கள் சார். ஓகே, நல்லா அதை கிண்டி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், இது கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கரம் மசாலாயும் இது கூட நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பீஃபையும் இது கூட ஆட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இறைச்சியில் மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் ரம்பாவின் இலைத்தலைகள் போட்டிருக்கோம் இதில். இப்போது மசாலா எல்லாம் நல்லா இறைச்சி கூட மிக்ஸ் ஆகிட்டு அது நீங்களே பார்க்குறீங்க, நல்லா கலர்ஃபுல்லாக ஜம்முன்னு இருக்குது. நம்ம அண்ணன் வேறு டேஸ்ட் பண்ணி பார்த்தாப்புல. ஓகே, இப்போ நாங்கள் இது கூட கிழங்கு ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா கிளற விடுங்க சார். சாப்பிட போகலாம்.
இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இது கூட தேங்காய் துருவி வச்சுருக்கோம், பூ போன்ற துருவலில் அழகாக துருவி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணி கடைசியாக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம கப்ப பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ வந்து நம்ம நல்லா தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலைத்தலைகள் மட்டும் போட்டு இதை அப்படியே இறக்கிடலாம். இது கூடவே நீங்கள் பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட. இந்த கிழங்கு இறைச்சி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதனால தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காரமும் கொஞ்சம் விதமான காரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால கப்ப பிரியாணியை கப்புன்னு சாப்பிட்றாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், ஹாப்பி தீபாவளி ஃபார் எவ்ரி ஒன். Thank you so much for watching this video.